எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குதானுங்க செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. நம்ம எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மார்கழி மாதம் இருக்குமா இருக்காதா? மார்கழி மாதம் பிறக்கப்படக்கூடியது மார்கழி மாதம் 1ஆம் தேதி சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அதிகாலை திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசி தனுசு லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. பொதுவாக ஜோதிட பலன்கள் சொல்கிறது யார் வேணாலும் சொல்லலாங்க. ஆனால் சொல்கிற பலனில் ஆதாரம் இருக்கணுங்க. ஜோதிடம் அப்படின்றது கணிதம். எந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குன்றதை விட அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்காரு, யாருடைய காலில் நிற்கிறாரு, அதை கொண்டு கணிச்சு கணக்கு போட்டு பலன் சொன்னாதானங்க துல்லியமாக இருக்கும். உதாரணத்துக்கு தனுசு அப்படின்ற ஒரு ராசியில் குரு பகவான் ஆட்சி. தனுசு ராசியில் முதல் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம் வரும். 2வது நட்சத்திரம் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் வரும். 3வது நட்சத்திரம் தான் சூரியனுடைய நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். தனுசு ராசியில் குரு பகவான் ஆட்சியில் இருக்காருன்னா கேதுவுடைய நட்சத்திரம் பிரகாசமாக இருக்கும். சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் பிரகாசமாக இருக்கும். அதுவே சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் தனுசில் குரு இருந்தார்னா குரு இருக்கிறது ஒன்று இல்லாதது ஒன்று. அப்போது அவர் அந்த வீட்டுக்கு ராஜா, ஆனாலும் அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதை கொண்டு தான் அவர் சாதகமாக பாதகமாக நம்ம சொல்லிட முடியும். அதனால் எந்த பலன்களாக இருந்தாலும் நட்சத்திர கால் அவசியம். அது இல்லாமல் சாரம் இல்லைன்னா சாஸ்திரமே இல்லை. மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். மிதுன ராசிக்கு 6வது பாவகத்தில் புதன் 1ஆம் தேதியிலிருந்து 12ன்றது பாருங்க 20ஆம் தேதி வரை மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். ஏன்னா 13ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி அடைவார், 20ஆம் தேதி புதன் பயிற்சி அடைகிறார். மார்கழி மாதத்தில் இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி, வேறு எந்த கிரகமும் பயிற்சி கிடையாது. சந்திரன் தினம் மாறக்கூடிய கிரகம், அதை விட்டுடுங்க. அப்போது புதன் அப்படின்ற கிரகம் மிதுன ராசிக்கு 6வது பாவகத்தில் 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். அதாவதுங்க தொழில்காரகனுடைய பார்வை, தொழில்காரகனுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், தனகாரகனுடைய பார்வை. ஆர்வம் அதிகமாக தோன்றும், ஆசைகள் அதிகமாக வரும். மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி, மிதுன ராசியில் பிறந்த பெண்ணுக்கும் சரி, வரக்கூடிய மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலை செய்யலாமா, இருக்கிற வீடு விற்றுப்புட்டு வேறு வீடு வாங்கலாமா, இருக்கிற வாகனத்தை விற்றுப்புட்டு வேறு வாகனம் வாங்கலாமா, நெசமாக சொல்கிறேனுங்க, சத்தியமாக ஆசைகள் நிறைய வரும், எதிர்பார்ப்புகள் நிறைய ஏற்படும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரவரும் புதன் தான், ராசியாதிபதியாக வரவரும் புதன் தான். மிதுன ராசிக்கு மட்டுமே ராசியாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் புதனாக வரக்கூடியவர், வேறு யாருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இல்லை. அப்பேற்பட்ட புதன் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறதும் தப்பு, சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதும் தப்பு, குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதும் தப்பு, அதுபோக 6வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறதும் தப்பு. இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம மேலே போகலைன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோம்னா தப்பாயிடும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கே உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி 10 வருஷம் உழைப்பு போட்டிருந்திருப்பீங்க ஒரு சிலர், 20 வருஷம் உழைப்பு போட்டிருந்திருப்பீங்க ஒரு சிலர், 30 வருஷம் உழைப்பு போட்டிருந்திருப்பீங்க ஒரு சிலர். யாருமே
சொந்தம் பந்தத்தால், அண்ணன் தம்பியால், அக்கா தங்கையால், மாமன் மச்சனால், தாய் தகப்பனால் கூட யாரும் பெரிய லெவலில் மேலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு 10% வேணும்னா சப்போர்ட் இருந்திருக்கும், மற்றவங்களுடைய சப்போர்ட்டு. ஆனால் 90% தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. பிறந்து 30 வருஷம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. திருமணத்துக்கு அப்புறம்தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்திருந்திருப்பீங்க. யாருமே மறுக்க முடியாது இந்த விஷயத்தை. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரிங்க, இல்லை பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரிங்க, மனவாழ்க்கைக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். அப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து நீங்கள் மேலே தானங்க வரணும். 1லிருந்து 10க்கு போகலாம், 10லிருந்து 100க்கு போகலாம், தப்பில்லை. 100லிருந்து 10க்கு வந்துடக்கூடாது. எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன், சுருக்கமாக முடிங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுக்கலாம், தப்பில்லை. முடிவெடுக்காதீங்க. 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை வேலையில் மாற்றங்கள் பண்ணுறதோ இல்லை அவசரப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறதோ இது நமக்கு சாதகமாக இருக்காது, பாதகமாகி போயிடும். கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. இதுவே 20 தேதிக்கு மேலே 29 தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகம் திருமண ஸ்தானத்தில் சூரிய பகவானோட புதன் வருவார். புதனாதித்ய யோகம் வருதுங்க அந்த நேரத்தில். அதுபோக தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு தனஸ்தானாதிபதியுடைய சாரத்தில், தொழில் ஸ்தானாதிபதி மிதுன ராசி நண்பர்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. தனஸ்தானாதிபதி யாருன்னா சந்திரன். தனஸ்தானாதிபதி சாரத்தில் தனகாரகன் இருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 4வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனுடன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பார். வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், சுய தொழில் செய்கிறதுல நாட்டம். ஏன்னா 20 தேதி வரைக்கும் வேணான்னு சொன்னேன். 20 தேதிக்கு மேற்கொண்டு தாராளமாக செய்யுங்க. சுய தொழில் செய்துக்கிட்டாலும் சரி, இருக்கிற வேலையில் மாற்றங்கள் செய்துக்கிட்டாலும் சரி, வெளியூர் போகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, இது உங்களுடைய சொந்த சௌகரியம். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பாதகமாக தான் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பலவிதமான முட்டுக்கட்டைகள் இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுவே 20ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகள் எல்லாமே தவிடுபடியாக நீங்க போகுது. நம்ம கஷ்ட நஷ்டம் எல்லாமே சூரியனை கண்ட பனித்துளி போல, பனிக்கட்டிங்க எல்லாமே சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி தான் நான் தான் ராஜான்ற மாதிரி இருக்கும். அதுவே சூரிய பகவானுடைய வெளிச்சம் பட்டுடுச்சுன்னா இருக்கிற இடம் தெரியாமல் உருகி போயிடும். அந்த மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி புதன் 6வது பாவகத்தில் பலவீனமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு சாதகமான தருணம் இல்லை. தகுதியே இல்லாதவங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க, எப்படி எப்படியோ இருப்பாங்க. எல்லா தகுதி இருந்து இருக்கிற இடத்துல தான் இருக்கிற மாதிரி சூழல் ஏற்படும். தப்பில்லை, அனுபவம் கிடைக்கட்டும். இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு பாதகமான நேரம்னா அது நீங்கள் சங்கடமாக எடுத்துக்காதீங்க. இந்த பாதகமான நேரத்தில் தான் நமக்கு அனுபவம் வரும். நாம் எப்படி இருந்திருக்கணும், ஏன் இந்த சூழ்நிலைக்கு வந்தோம், அனுபவம் வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அனுபவமாக நினச்சிக்கோங்க. மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை அந்த 20 நாள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் 21வது நாள் மார்கழி 20 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் முன்னுக்கு போகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த அனுபவம் செய்யக்கூடிய தொழிலில் மாற்றங்கள் வரும், வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படும், சாதகமான அமைப்புகள் வரும். ஏன் சுபஸ்தானாதிபதி உங்களை பார்க்குறாருல்ல, நிறைய நண்பர்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சார் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், நான் எங்கே சார் மனம் வாங்க போகிறேன், கடன் என்னால் கட்ட முடியுமா கட்ட முடியாதா, நான் போய் சேர்றதுக்குள்ளார என் கடனை கட்டிவிடுவேனா கட்ட மாட்டேனா, இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு கூட சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு புதனாச்சே, உங்கள் ராசியாதிபதி புதனாச்சே, குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதும் குரு சுபஸ்தானத்தை பார்க்குறதும் நல்ல பரிவர்த்தனை ஆயிடுச்சு.
இதனால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க. நம்ம என்ன தான் காசு பணம் சம்பாதிச்சாலும், பறக்க பாடுபட்டாலும், மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் நேர காலங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னா 10 பைசா மிச்சம் பண்ண முடியாது. 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு 10,000 ரூபாய் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10,000 ரூபாய் சம்பாதிச்சு 10 லட்சம் ரூபாய் அடுத்தவனுக்கு கடன் கொடுத்தவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். நடைமுறையில் நிறைய பேர் நம்ம சந்திக்கிறோம். அப்போது ஒருத்தருடைய தரத்தை தீர்மானிக்கிறது அவங்களுடைய நேர காலங்கள் தானுங்க. முயற்சின்றது எல்லாரும் தானே செய்கிறோம். இந்த மாதத்தில் நான் 10 ரூபாய் சேர்த்து பார்த்துடணும், சுயத்தொழில் செஞ்சிடணும், முயற்சின்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அது மனக்கோட்டை. ஆனால் நெசத்தில் நம்மளால் கோட்டை கட்ட முடியுதா? நம்மளால் சாதித்து பார்க்க முடியுதானா? அதுக்கான கிரக அமைப்புகள் வேணும் இல்லையா? ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்க அப்படின்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு போகிறது இல்லைங்க. 10 பிள்ளையில் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு போகுது, மதிப்பெண் எடுக்குது, முதல் ப்ரைஸு. அந்த பிள்ளை மதிப்பெண் எடுத்துட்டாங்க, முதல் ப்ரைஸ் அடிச்சிட்டுச்சு அப்படின்ட்டு மீதி 9 பிள்ளைங்களும் மறுபடியும் ஓடாமல் இருக்க போகிறோமா? இல்லை. அவங்களுக்கு ஒரு நேரம் வந்திருக்குதுன்னா நமக்கு ஒரு நேரம் வரும்ன்ட்டு அடுத்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஓட தானே செய்கிறோம். அந்த மாதிரி 20 தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான பாதையை உருவாக்கி கொடுக்க போகுது. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கோ, உங்களை நீங்கள் தரம் உயர்த்திக்கிறதுக்கோ, தொழிலில் மாற்றங்களும் மாறுதலும் ஏற்படுத்திக்கிறதுக்கோ, மனை உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்திக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஒரு சில விதமான சாதகமான நேரம் உங்களுக்கு ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்லணும்னா, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. தனஸ்தானாதிபதி யாருடைய சாரம் வாங்குறாரு? திருவாதிரை சாரத்தில். திருவாதிரை காலில் தானே தனஸ்தானாதிபதி சந்திரன் இருக்கிறாரு. திருவாதிரை சாரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு. ராகு 10வது பாவகத்தில், தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் ராகு. யாருடைய நட்சத்திரத்தில்? உத்திரட்டாதி நட்சத்திரம், விதிகாரகன் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில். சனி பகவான் ராகுடைய நட்சத்திரத்தில். 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிற தருணத்தில் சந்திரனுக்கு ராகு நட்சத்திரம் கொடுத்துருப்பார். இதனால் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலையும் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலும் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு பலன் தரும். 2 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நேர காலங்கள் சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு பலன்கள் தரும். நேரம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு போய் நம்ம எதாவது பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம்னா அந்த தப்புலேருந்து விடுபட்டுடுவோமா? இல்லை நேர காலங்கள் சரியில்லை அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம்னா நம்ம செஞ்சது தப்புன்னு ஆயிடுமா? அப்போது நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில். அதனால தான் பரிகாரங்கள் சொன்னாங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த நேர காலங்கள் ரொம்ப சுபிட்சமாக இருக்குது. 20 தேதிக்கு மேலே நீங்கள் இதுக்கு முன்னாடி விதைத்த விதை இந்த தருணத்தில் விருட்சமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த நேரத்தில் விதைக்க போகிற விதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தை பிறந்த உடனே தவளறதில்லை, நடக்கிறது இல்லைங்க. அதுக்கு ஒரு நேர காலங்கள் இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மனபாரம் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய மார்கழி மாதம் 20 தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. பயன்படுத்திக்கோங்க. என்னால் முடியலை, என்னால் முடியாது, செய்ய முடியாது, பண்ண முடியாதுன்னு நினச்சோம்னா நம்மளால் செய்ய முடியாதது, பண்ண முடியாதது யாரோ எங்கேயோ செய்துக்கிட்டு தானே இருக்காங்க. படத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. யதார்த்தமான உண்மை அதுதானுங்க. முடிஞ்சளவுக்கு உங்களுடைய தரம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய சாதகத்தை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது. ஒரு வயிற்றில் ஒரே நேரத்தில் 2 பிள்ளைங்க பிறந்தாலும்
தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம், புத்தி, சிந்தனை, செயல் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் மருத்துவம் படிச்சிருப்பார், ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பார். ஒருத்தர் 27 கல்யாணம் பண்ணியிருப்பார், ஒருத்தர் 32 கல்யாணம் பண்ணியிருப்பார். ஒருத்தர் பொம்பளை பிள்ளையாக இருப்பாங்க, ஒருத்தர் ஆம்பளை பிள்ளையாக இருப்பாங்க. ஒரே நேரம் தானேங்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வித்தியாசம். ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட மாற்றம் இருக்குது. ஒரு ராசியில் பிறந்துட்டால் ஒரே மாதிரியான பலன்கள் எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு சத்தியமாக நினைக்காதீங்க. சாமி சத்தியமாக அப்படியெல்லாம் வரவே வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் தான் வரும். நம்ம பொது பலன் தான் சொல்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராயும் பொழுது உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, தனஸ்தானம் எப்படி இருக்குது, குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, படிப்பு ஸ்தானம் எப்படி இருக்குது, வாழ்க்கை ஸ்தானம் எப்படி இருக்குதுன்ட்டு அந்த அமைப்பை கொண்டு பார்க்கக்கூடியது தான் 100% உங்களுக்கான பலன். இது உங்கள் ராசிக்குண்டான பலன். உங்கள் ராசிக்குண்டான பலன் பார்த்துக்கிறதுக்கும் உங்களுக்குண்டான பலன் பார்த்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுதான் ஜோதிடம் இல்லை, இதுவும் ஜோதிடம்தான். இது மட்டுமே ஜோதிடம் கிடையாது. அதனால் பொது பலன்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சுய ஜாதகம் ஃபஸ்ட்டு எந்த லட்சணத்தில் எழுதியிருக்கிறாங்கன்ட்டு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வியாபார ரீதியாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக இந்த வார்த்தை பயன்படுத்துகிறேனுங்க. உங்களுடைய சுய ஜாதகம் எந்தளவுக்கு உண்மைத்துவம் இருக்குன்ட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகம் தப்பாக ரைட்டானு ஒரு முறை நீங்கள் சோதித்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு உங்களை ஜோதிடம் படிக்க சொல்லலை, நீங்கள் வச்சுருக்கிற மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி அவ்வளோ ஒரு வசதிகள் வந்திருக்கு நமக்கு. இல்லை ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, ஒரு ஜோசிகாரர்கிட்ட போகிறீங்கன்னா அந்த ஜோசிகாரர்கிட்ட ஐயா நீங்கள் ஜாதகம் பார்க்குறது அப்புறம் முதல்ல என் ஜாதகம் சரியாக இருக்குதா தப்பாக இருக்குதா, நான் இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்திருக்கிறேனுங்க, என் ஜாதகம் சரியாக எழுதியிருக்கிறாங்களா தப்பாக எழுதியிருக்கிறாங்களா, சரியாக எழுதியிருந்தால் அந்த பலன் சொல்லுங்கள். இல்லை அதை தப்புனா ஓரமாக தூக்கி போடுங்க, புதுசாக ஜாதகம் கணிச்சு எனக்கு பலன் சொல்லுங்கள். இல்லையா, தயவு செய்து அந்த நோக்கத்தில் இருங்க. 100% இந்த பிரபஞ்சமே உங்களை அழகாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலைன்னாலும் இதுதான் பாதன்னு காட்டிவிடும். சரியா, ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோ போனோன்னு இருக்கக்கூடாதுங்க. வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அதுக்கு உங்களுக்கான பாதையில் போனால் தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படுத்தும். உங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய பதிவு முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.